அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இந்த படம் ஏன் இந்த ஒரு ஃபெஸ்டிவல்ல வர்றதுக்கு ரீசன், முதல்ல இதுக்கு பேசிக் ஹைப் இருக்கு. தென் படம் இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க, இது பேய் படம் இல்ல. இதுல நிறைய எமோஷன் இருக்கு. அந்த எமோஷன் பார்ட்டு தான் இந்த அந்த படத்தை பெரிய வெற்றியாக்கும். ஸோ அது அதே மாதிரி நார்மலா ஒரு ஒரு கோஸ்ட் ஃபில்ம், ஒரு ஹாரர் ஃபில்ம்னா யாராவது சாமியார் வருவாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படித்தான் எல்லாம் இருக்கும். இப்படி இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன், அந்த இதில் பண்ண செலவு, டெக்னிக்கல் செலவு, இதெல்லாம் பெரிய கிராண்டியரா இருக்கும். இது நிச்சயமா எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் இஸ் நாட் ஓன்லி கோஸ்ட் ஃபில்ம், ஒரு பேய் படம், ஐயோ பின்னால இருந்து வந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு பயப்படுத்த, அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் என்ன. அதே மாதிரி இந்த படத்துல நான் நடிக்கிறதுக்கு காரணம், நம்ம டைரக்டர் எனக்கு இந்த கதை சொன்னதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தம்பி கூட பழகுனதுக்கு அப்புறம், அருள்நிதி கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. பிரியா பவானி சங்கர், தென் பாபி ப்ரொடியூசர், ஹூ இஸ் அ ரியல் ப்ரொடியூசர். வெறும் நம்பர்ஸை பார்த்துட்டு பண்றதுல இருந்துச்சுன்னா, பணம் இவ்வளவு போட்டுட்டோம், இதுக்கு மேல லாபம் பார்க்கணும், அந்த ஒரு ஸ்கேல்ல இல்லாம லெட் அஸ் கோ பியாண்ட். ஸோ அந்த ஒரு கிராண்டியர் இந்த படத்துல கண்டிப்பா ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த ஆடியன்ஸுக்கு இது 100% சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. வித் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம். இந்த படம் ஒரு ஒரு ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபில்மா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிறைய கிளாசிக் ஃபில்ம் நான் பண்ணியிருக்கேன். எங்களோட இணைந்த கைகளே அந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் பேசப்படுற மாதிரி இந்த படம் கண்டிப்பா எனக்கு பேசப்படும். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்க எல்லாருக்கும் பேசப்படும். நிச்சயமா இந்த படத்தை ஆகஸ்ட் 15 தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி, வணக்கம். இதுக்கு நல்லா கிளியரா சொல்ல முடியாது. நான் ப்ரிப்பேர் பண்ணலையே. வெளியே வரும்போதே ஆடியன்ஸ் படத்தை பத்தி சொல்ற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் படத்துக்கு நெகட்டிவோ பாசிட்டிவோ இல்ல சார், அது அவங்க அபிப்பிராயத்தை வெளில வந்து சொல்ல போறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஒரு படம் பார்க்கும்போது. நான் இந்த ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது நான் இவரும் பயங்கரம் ப்ரெஷரா இருந்தாரு ரிலீஸுக்கு முந்தின நாள். அது சொல்லாமா? அதை சொல்லாம சொல்லிடலாம்ல. ஓகே, அது என்னன்னு நீங்க அப்புறம் அவர் தனியா கேட்டுருங்க. சோ அது நீங்க எப்படி கேட்காம விட போறீங்க? அடுத்த கேள்வி அதுதான் அப்படின்னு பாக்குறேன். சோ அப்போ வந்து அவரும் டென்ஸ்டா இருந்தாரு, நானும் டென்ஸ்டா இருந்தேன். எனக்குமே வந்து ஒரு மௌனகுரு முடிச்சுட்டு ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் வெயிட் பண்ணும்போது ஒரு பெரிய ஹிட்டு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்னிங் வந்து கொஞ்சம் வெளியில ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் வந்துச்சு. பட் ஈவினிங் அப்புறம் அந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் சரசரன்னு பயங்கரம் பாசிட்டிவா இருந்துச்சு.